அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்ற வகுப்புகளில் நம்ம இதே மாதிரி பாலிட்டிக்கான கொஷின், குறிப்பாக ஆர்ஆர்பி தேர்வில் நடந்த 2025ஆம் ஆண்டு நடந்த ஆர்ஆர்பி NTPC எக்ஸாம்ஸோ மற்ற எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்புலையும் நம்ம பாலிட்டிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வேஸ்டஸ்ட் டாபிக். நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கான வரலாற்று காரணங்கள்லேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட், அதாவது 25 பார்ட்டையும் நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வேஸ்ட். அப்போ இந்த மாதிரி ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு நம்ம எப்படி படிக்கிறது? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோ அல்லது யூபிஎஸ்சியோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான உயரிய தேர்வுகளுக்கு நம்ம படிக்கும்போது நமக்கு என்னென்னா ரொம்ப ஆழ்ந்து படிக்க வேண்டியிருக்கும், இந்த கான்செப்டை கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேலோட்டமாக என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம கவர் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த தேர்வுகளில் கேள்வி பதிலளிப்பது ரொம்ப எளிமையாக இருக்கும். மோர் ஓவர் நீங்கள் இதில் ஒரு பேட்டர்ன் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஃபைண்ட் அ பேட்டர்ன். என்னென்னா, நடப்பு நிகழ்வுகளை அதிக தொடர்பு படுத்தி கேள்விகள் கேட்கக்கூடிய பகுதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான். நடப்பு நிகழ்வுகளை அதிக தொடர்பு படுத்தி அப்படின்னா என்ன? இப்போ நமக்கு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்பட்டிருப்பார். அப்போ அவர் தொடர்பாக யார் நியமித்தாங்க, அவர் எத்தனாவது தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இந்தியாவில் இருக்குது. மத்திய அரசாங்கத்தின் கீழும் மாநில அரசாங்கத்தின் கீழும் பல்வேறு அமைப்புகள் இருக்குது. பெரும்பாலும் ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளில் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளில் யார் யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸை தொடர்ச்சியாக கேட்குறாங்க. இல்லாட்டி இரண்டாவது ரொம்ப முக்கியமான கேள்விகள் எங்கிருந்து கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட்லேருந்து கேட்கப்படுது. அப்போ நம்ம குறிப்பாக இந்த அமெண்ட்மெண்ட் ஏரியா ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கணும். இப்போ இந்தியாவில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 106, 107 அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 106 அமெண்ட்மெண்ட்டும் நமக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது மேலோட்டமாக 90லேருந்து மேலே இருக்கக்கூடியது, அப்புறம் 1, 42, 24, 25ன்னு சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே இதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பெரும்பாலும் விடை அளிச்சிட முடியும். குறிப்பாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அமெண்ட்மெண்ட் 90லேருந்து அமெண்ட்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன வந்திருக்கோ அது வரைக்கும் ஒரு 16 அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா 16, இல்லை 17 அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா 17 அமெண்ட்மெண்ட்டையும் அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கேள்விகள் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வகுப்புலையும் சரி, இனிமேல் நம்ம பார்க்க போகிற இந்த கேள்வி விடை தொகுப்புலையும் சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்விகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சரி, நம்ம இப்போ 2 ஏரியா உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஒன்று நடப்பு நிகழ்வு, இன்னொன்று திருத்தங்கள், அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ். இதுலேருந்து கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது பாலிட்டியில், ஆர்ஆர்பியில் பர்டிகுலராக அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ கேள்வி முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். விச் அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பாடி மேனேஜஸ் ஸ்மால் டவுன்ஸ் வித் அ லிமிட்டட் முனிசிபல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்ட்ரீட் லைட்டனிங் அண்ட் ட்ரைனேஜ்? ஸோ இட் இஸ் அபவுட் ஸ்மால் டவுன். நகராட்சி பகுதிகளில் ஸ்மால் டவுன் அப்படிங்கிற ஏரியாஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின், தட் இஸ் டவுன் ஏரியா கமிட்டி. மொத்தம் 8 அமைப்புகள் இருக்கும், 8 விதமான அமைப்புகள் இருக்கும். முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் ஏரியா கமிட்டி, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, போர்ட் டவுன் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஷிப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 8 அமைப்புகள் இருக்குது அர்பன் லோக்கல் பாடிஸில். அந்த 8 அமைப்புகளில் அதாவது ஸ்மால் சிட்டிஸ், ஸ்மால் டவுன்ஸை வந்து நிர்வகிக்கக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டவுன் ஏரியா கமிட்டி. டவுன் ஏரியா கமிட்டி தான் நிர்வகிக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது டிபிஎஸ்பி கொடுக்கப்பட்ட ஆர்டிகலில் என்ன ஆர்டிகல் டிபிஎஸ்பி வாஸ் ஆடட் பை தி 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்ட எந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 39A கிடையாது, இது வந்து 42வது திருத்தம் சேர்த்தாங்க. 43B, எஸ், இதுதான் கரெக்ட். 43B அப்படிங்கிறது 2011 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக இருக்கக்கூடியது. கூட்டுறவு சங்கங்கள்னா என்ன, இந்த கூட்டுறவு சங்கங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி இதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க 43Bல. தட் இஸ் வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. வாலண்டரி ஃபார்மேஷன்னா என்ன, தன்னிச்சையாக அந்த அமைப்பு, அந்த சொசைட்டி உருவாகணும். வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங், தன்னிச்சையாக அது செயல்படணும். எந்தவித எக்ஸ்டர்னல், அதாவது வெளியிருந்து எந்த அழுத்தமும் இல்லாமல், வெளியிருந்து எந்த தாக்கமும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல்னால் ஜனநாயக பூர்வமாக அங்கே தேர்தல் நடத்தப்பட்டு பொருளாளர், தலைவர், அதுக்கப்புறம் செயலாளர், இந்த மாதிரி பல்வேறு பதவிகளுக்கு ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடத்தப்பட்டு அங்கே தேர்ந்தெடுக்கப்படணும். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா
அது வந்து ஒரு ஜிஎஸ்டி ஃபில் பண்ணுறதுலேருந்து முக்கியமான ஆவணங்கள் கையில் வச்சிருக்கிறதுலேருந்து ஒரு ப்ரொஃபஷனலாக அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற கான்செப்ட் யாருடைய தத்துவத்தின் கீழ் வரும்னா காந்திய தத்துவத்தின் கீழ் வரும். காந்தியுடைய ஐடியா அது. ஸோ 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சேர்த்துதுன்னா 43B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி சேர்க்குது. சரிங்களா? 48A அண்ட் 43A இது எல்லாமே 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் அது எல்லாம். ஆப்ஷன் பி 43B மட்டும் 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். தென் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, இட் இஸ் அ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அந்த டைமில் which of the following combination represents the party and constituency of the Chief Minister of Jharkhand after 2024 assembly elections? 2024 ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போட்டியிட்ட தொகுதியும் எது, அந்த கட்சி பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. JMM பஹ்ரைத். ஆப்ஷன் ஏ. யாருன்னா ஹேமந்த் சோரன் தான் அப்போ முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எந்த கான்ஸ்டியூன்சிஸ்லேருந்து வந்தார்னா, எந்த தொகுதியிலேருந்து வந்தார்னா பர்ஹத் தொகுதியிலேருந்து தான் வந்தார். சரிங்களா? தென் த சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 32 ஒன்லி ஃபார் விச் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. ஆர்டிகல் 32 அடிப்படை உரிமைகளில் நம்ம படிச்சிருப்போம். அரசியலமைப்புக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு படிச்சிருப்போம். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனும் உச்சநீதிமன்றம் தான். அப்போ இந்த ரிட் அப்படின்னா நீதி பேராணை. ஆர்டிகல் 32 கீழே உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை எதுக்காக, எந்த காரணத்துக்காக வெளியிடுவாங்க, எந்த காரணத்துக்காக நீதி பேராணைகள் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக அவங்க வந்து பிறப்பிப்பாங்க நீதி பேராணைகளை. 5 வகையான நீதி பேராணைகள் நமக்கு தெரியும். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்ஷோரே, ப்ரோஹிபிஷன் அண்ட் கோவாரண்டோ அப்படின்னு 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குது. இது அந்த நீதி பேராணைகள் பிறப்பிப்பதற்கான காரணம் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு. உச்சநீதிமன்றம் இதனுடைய பாதுகாவலன், அடிப்படை உரிமையுடைய பாதுகாவலன்னு நமக்கு தெரியணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சுப்ரீம் கோர்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இன் ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ் வெர்சஸ் இட்ஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்? அப்போ 2 ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி பேசுகிறாங்க. 2 அதிகாரங்கள், உச்சநீதிமன்றத்துடைய 2 அதிகாரங்கள் குறித்த கேள்வி இது. என்ன கேள்வி? இப்போ பாருங்கள், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் முதல் அதிகாரம், 2வது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ இது ரெண்டுக்கும் மெயினாக இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, அப்படி வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன வேறுபாடு பாருங்கள். முதல் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது எடுத்த எடுப்புலேயே நீங்கள் அந்த வழக்குகளை வந்து அந்த குறிப்பிட்ட நீதிமன்றங்களுக்கு, மேல் நீதிமன்றங்களுக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம். உதாரணத்துக்கு இப்போ அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதுன்னா அது வந்து நீங்கள் எடுத்த எடுப்புலேயே நீங்கள் வந்து யூ கேன் டேக் இட் டு தி சுப்ரீம் கோர்ட். ஏன்னா இட் இஸ் அ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றத்துக்கே நீங்கள் நேரடியாக போக முடியும். நீங்கள் வந்து கீழ் நீதிமன்றங்களோ அல்லது உயர் நீதிமன்றத்தை நாடிய பிறகு தான் உச்சநீதிமன்றம் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது அந்த வழக்குகளை வந்து நேரடியாக அந்த குறிப்பிட்ட நீதிமன்றங்களுக்கு, குறிப்பிட்ட மேல் நீதிமன்றங்களுக்கு நம்ம கொண்டு போகிறது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். சரிங்களா? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம பார்த்தோம், அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக உச்சநீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்கன்னு பார்த்தோம். இப்போ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பாருங்கள், ஃபெடரல் டிஸ்பியூட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டு சுப்ரீம் கோர்ட் வைல் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் கன்கரண்ட் வித் தி ஹை கோர்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற வார்த்தை என்ன குறிப்பிடுது அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம். எது தொடர்பாக? கூட்டாட்சி தொடர்பாக ஏதாவது தகராறு ஏற்பட்டுதா, அதாவது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையில் அல்லது 2 மாநிலங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு தகராறு ஏற்பட்டதுன்னா அந்த தகராறை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்குது. அதனால தான் இட் இஸ் அ ஒரிஜினல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். கூட்டாட்சி தொடர்பான விவகாரங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு, உயர்நீதிமன்றங்களுக்கு கிடையாது. அப்போ ஆப்ஷன் சியில் ஃபர்ஸ்ட் கரெக்ட். செகண்ட் பார்ட் பாருங்கள், வைல் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் கன்கரண்ட் வித் ஹை கோர்ட். அதாவது நீதி பேராணைகள் பொறுத்த வரைக்கும், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றமும் நீதி பேராணைகளை பிறப்பிக்கலாம், உயர்நீதிமன்றமும் நீதி பேராணைகளை பிறப்பிக்கலாம். அப்போ இதுதான் முக்கியமான வேறுபாடு. அப்போ நீதி பேராணைகள் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 நீதிமன்றங்களும் பிறப்பிக்க முடியும். உச்சநீதிமன்றமும் பிறப்பிக்கலாம், உயர்நீதிமன்றமும் பிறப்பிக்கலாம். ஆனால் ஃபெடரல் டிஸ்பியூட், அதாவது கூட்டாட்சி தொடர்பான தகராறு ஏற்படும் போது, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கோ அல்லது 2 மாநில அரசாங்கங்களுக்கோ தகராறு ஏற்படும் போது யாரால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும் அந்த பிரச்சனையை? இட் இஸ் ஒரிஜினல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதாவது உச்சநீதிமன்றத்தால் மட்டுமே தீர்த்து வைக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இதுக்கு ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 6. விச் டைப் ஆஃப் சபார்டினேட் கோர்ட் primarily handles dispute related to property ownership and contractual agreements? ஸோ நமக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொத்து தொடர்பாக இருக்கக்கூடிய தகராறுகளை தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றங்களை வந்து நம்ம வி கால் இட் அஸ் அ சிவில் கோர்ட். நம்ம இதை வந்து சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லி உரிமையல் நீதிமன்றம் தான் நம்ம குறிப்பிடுவோம். அதுதான். தென் கேள்வி நம்பர் 7.
வாட் ஹேப்பன்ஸ் இஃப் அ இந்தியன் சிட்டிசன்ஸ் வாலண்டரிலி பிகம் த சிட்டிசன்ஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி? நம்ம தன்னிச்சையாக வேறு நாட்டுடைய குடியுரிமையை பெற்றுவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடியுரிமையை நம்ம இழப்போம். இது ஆர்டிகல் நம்பர் 9. அவ்வளோதானே? ஆர்டிகல் 9 குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பில் ஆர்டிகல் 9 அதானே சொல்லுது. ஸோ தேர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஆப்ஷன் சி. Then question number 8. In April 2025, Chief Justice Sanjeev Khanna named Dash is his successor who will be the dash upon appointment அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 52வது நீதிபதியாக இப்போ தான் அவர் வந்து ஓய்வு பெற்றார். நீதிபதி கவாய் அப்படிங்கிறவர், பிஆர் கவாய் அப்படிங்கிறவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஏப்ரல் மாதம் 2025 பதவி ஏற்றுக்கிட்டார். இப்போ 53வது தலைமை நீதிபதியாக யார் பதவி ஏற்றிருக்கிறா? இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் இதுதான் கேட்பாங்க. 53ஆக இப்போ யார் இருக்கா அப்படின்னா சூர்யாகாந்த் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க, சூர்யாகாந்த் அப்படிங்கிறவர் 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றிருக்கிறாரு. நீங்கள் தேர்வு எழுத போவதற்கு முன்பாக யார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதினு பார்த்து வச்சுக்கோங்க. அவர் எத்தனாவது நீதிபதினு பார்த்து வச்சுக்கோங்க. அஸ் ஆஃப் நோ சூர்யகாந்த் இஸ் 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு ஆன்சர் வந்து ஏப்ரல் 2025 யார் இருந்தாங்கன்னா கவாய் இருந்தார், பிஆர் கவாய். So he is a 52nd Chief Justice of India. Option B. Question number 9. Which schedule allows for the creation of village councils or courts of tribal cases? ஸோ பாருங்க, எந்த அட்டவணை வந்து வில்லேஜ் கவுன்சிலுக்கோ இல்லை கோர்ட் ஆஃப் ட்ரைபல் கேசஸ்க்கோ கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அட்டவணை 6 6th ஷெட்யூல். 6th ஷெட்யூல் எதை பற்றி பேசுவோம்? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், ஏடிஎம் ஸ்கொயர் நம்ம சொல்லியிருக்கோம் வகுப்புகளில். நீங்கள் பழைய வகுப்புகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியின பகுதிகள், பழங்குடியின மக்கள் குறித்து இருக்கக்கூடிய நிர்வாகம் தொடர்பாக இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஆஃப்டர் 97th Constitutional Amendment Act, for how long can a state cooperative law that is inconsistent with the amendment remain in a force? இது எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க? அது ஆப்ஷன் ஏ, 1 வருஷம். அதாவது 2011 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இந்த கூட்டுறவு சங்கங்கள் வேறு மாநிலங்களில் வேறு மாதிரி இருந்ததுன்னா அதை எப்படி மாற்றி எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரே போல் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறதுக்கான காலக்கெடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது 1 year. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் விமன் அண்டர் த 106th Constitutional Amendment Act? 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எவ்வளோ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 33%. எங்கெல்லாம் அப்படின்னா எம்எல்ஏ, எம்பி ரெண்டுக்குமே, மாநில சட்டமன்றங்கள்லையும் மத்திய பாராளுமன்றத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி சீட்டுகளுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. இது எந்த ஆண்டுலேருந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க? 2029 நடைமுறைப்படுத்த போகிறாங்க. 2029 நடைமுறைக்கு வரப்போகுது. Which article of Indian Constitution explicitly declares laws violating fundamental rights as void அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which article of Indian Constitution explicitly declares laws violating fundamental rights as void அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 13. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிகல் 13 தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறத பற்றியும் பேசுது. ஜுடிஷியல் ரிவ்யூனா நீதி சீராய்வு அல்லது நீதி புனராய்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது பாராளுமன்றமோ மாநில சட்டமன்றமோ இயற்றக்கூடிய சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இருந்ததுன்னா அந்த சட்டம் செல்லா நிலையாகும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 13 சொல்லுது. அதான் கேட்டிருக்காங்க. பாருங்க, விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிளிசிட்லி டிக்ளேர்ஸ் லாஸ் வயலேட்டிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஸ் வாய்ட்? செல்லாது, அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இருக்கக்கூடிய சட்டங்கள் செல்லாதுன்னு எந்த சரத்து, எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் நம்பர் 13, ஆப்ஷன் டி. கேள்வி 13. Which institution has been established by the 74th Constitutional Amendment Act 1992 to conduct the municipal election in each state? அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய மிக முக்கியமான பணி, இவங்களுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான வேலை தான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா they have to conduct election for Panchayat and Municipality அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி. Under the 5th schedule, the governor's regulation in the scheduled area can prohibit or restrict which of the following? ஸோ 5வது அட்டவணையின்படி ஆளுநர், அந்த மாநிலத்துடைய ஆளுநர் வந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதை வந்து தடை செய்யலாம் இல்லை எதை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லேண்ட் டிரான்ஸ்ஃபர், நில பரிமாற்றத்தை தடை செய்ய முடியும். கொஸ்டின் நம்பர் 15. The Work Amendment Act 2025 introduced which significant change to the composition of work boards? ஸோ என்ன முக்கியமான மாற்றங்களை வக்ஃபு சட்டம் வந்து என்ன முக்கியமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு 2025 கேட்டிருக்காங்க. இன்க்ளூஷன் ஆஃப் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ்,
அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்ஃப் போர்டில் உறுப்பினர்களாக இருக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது, இஸ்லாமியர்கள் அல்லாதோரும் உள்ள உறுப்பினர்களாக இருக்கலாம். வென் வாஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் பாஸ்ட் இன் இந்தியா? 1993. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வந்து 1993 நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் டி, இட் இஸ் அ ஃபேக்சுவல் கொஷின். விச் கிரிட்டிசிசம் ஹைலைட்ஸ் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் டிபார்ச்சர் ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் கிரிட்டிசிசம், எந்த விமர்சனம் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து, அதுக்கப்புறம் ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன்லேருந்து இதாக பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி கேபினட் சைமல்டேனியஸ்லி லீட்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் கிரியேட்டிங் அ ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ அமைச்சரவை குழு இருக்குல்ல, கேபினட் மினிஸ்டர்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தே சைமல்டேனியஸ்லி லீட் எக்ஸிக்யூட்டிவ், ஆட்சித்துறையினரையும் அவங்க தான் வழி நடத்துகிறாங்க, சட்டமன்றத்துறையும் அவங்க தான் வழி நிறுத்துறாங்க. அப்போ இது வந்து இட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஆப்ஷன் சி. What happens when Indian citizens renounce their citizenship? இந்திய குடிமகன் அவருடைய குடியுரிமையை ரினவுன்ஸ் பண்ணுறாருன்னா என்ன நடக்கும்? They become a foreign diplomat, nothing changes. They lost their Indian citizenship, they are fined. They lost their Indian citizenship. நீங்கள் உங்களுடைய இந்திய குடியுரிமையை துறந்தீங்கன்னா, ரெனவுன்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் குடியுரிமை பறி போகும், அவ்வளோதான். அதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. When were the privy purses officially abolished in India? When were the privy purses officially abolished in India? 1971 during the Indira Gandhi time. ப்ரிவி பர்சஸ்னால் ஒன்றும் இல்லை, மன்னராட்சி காலகட்டத்தில் அவங்களுடைய சாம்ராஜ்யங்கள் அரசாங்கங்களால் எடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு நஷ்டஈடாக அரசாங்கங்கள் சில பணங்கள் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க, சில நிதி உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்போ கேன்சல் பண்ணாங்கன்னா 1971 கேன்சல் பண்ணுறாங்க இந்திரா காந்தி. ஓகேங்களா? வாட் பவர்ஸ் வேர் ரீஇன்ஸ்டேட்டட் டு தி ஸ்டேட்ஸ் பை த 105th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 105வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரத்தை திரும்ப வழங்கியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். பவர்ஸ் டு ஐடென்டிஃபை சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய வகுப்பினரை கண்டறிவதற்கும், அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கண்டறிவதற்கும் மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுருச்சு. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இப்போ என்ன அதிகாரம் இருக்குன்னா, அந்த மாநில அரசாங்கமே யார் ஓபிசி, யார் வந்து எஸ்சி, யார் எஸ்டி அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ண முடியும். அது 105வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இதை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கு. கொஸ்டின் நம்பர் 21. ஆர்டிகல் 31B வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ப்ரொடெக்ட் விச் டைப் ஆஃப் லாஸ் ஃப்ரம் த கோர்ட் சேலஞ்சஸ்? 31B அப்படிங்கிறது எதை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள், இட் இஸ் ரிகார்டிங் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். நில சீர்திருத்தங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய சட்டங்கள், நில சீர்திருத்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆர்டிகல் 31B. ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 22. What happens if a law is declared unconstitutional under judicial review? ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு. நீதி புனராய்வு அல்லது நீதி சீராய்வு என்பது மத்திய பாராளுமன்றமோ மாநில சட்டமன்றமோ இயற்றக்கூடிய சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு முரணாகவோ இல்லை அரசியலமைப்பு சாசனத்திற்கு முரணாகவோ இருந்தால் அந்த சட்டங்கள் செல்லா நிலையாகும் அப்படிங்கிறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது யார் சொல்லுவா அப்படின்னா, உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ நம்ம பிறப்பிக்கலாம். உச்சநீதிமன்றமாக இருந்தால் ஆர்டிகல் 13, 32 அந்த மாதிரி வச்சு பிறப்பிப்பாங்க. உயர்நீதிமன்றமாக இருந்தால் 226, 13 உயர்நீதிமன்றமும் பிறப்பிக்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்டை உச்சநீதிமன்றமும் செய்யலாம், உயர்நீதிமன்றமும் செய்ய முடியும். அப்போ இது என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் லா இஸ் டிக்ளேர்ட் அன்கான்ஸ்டியூஷனல்? ஒரு சட்டம் மாநில சட்டமன்றத்தாலேயோ மத்திய பாராளுமன்றத்தாலேயோ ஏற்றப்பட்ட சட்டம் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு வாயிலாக ரத்து செய்யப்பட்டுருச்சுன்னா என்ன, அந்த சட்டத்துடைய நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த சட்டத்துடைய நிலை என்ன? இட் பிகம்ஸ் நல் அண்ட் வாய்ட். இதுதான் கரெக்ட். இட் இஸ் அமெண்டட் பை த பிரசிடென்ட். அமெண்டட் பை த பிரசிடென்ட்லாம் பண்ண முடியாது. இட் ரிமைன்ஸ் வேலிட் பட் அன்என்ஃபோர்ஸபிள் அப்படிலாம் கிடையாது. இது அதாவது அமலில் இருக்கும் ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது சட்டம் செல்லா நிலை அப்படின்னா செல்லா நிலை தான். இட் இஸ் சென்ட் பேக் டு த பார்லிமெண்ட் ஃபார் ரீகன்சிடரேஷனும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ, இட் பிகம்ஸ் நல் அண்ட் வாய்ட். அந்த சட்டம் அப்படியே செல்லா நிலைக்கு தள்ளப்படும். உதாரணத்துக்கு 99வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014-15 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, என்ஜாக் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது நீதிபதிகளை தேர்வு மூலமாக ஒரு தேர்வு ஆணையத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சாசனத்துக்கு முரணாக இருக்குது. ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணிடுச்சு உச்சநீதிமன்றம். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சட்டம் இனிமேல் செல்லா நிலைக்கு போயிடுச்சு. அதான் இட் பிகம்ஸ் நல் அண்ட் வாய்ட். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. When was the protection and improvement of environment and safeguarding of forest and wildlife as a directive principle added in the constitution கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. எப்போ சேர்த்தாங்க, ஆர்டிகல் நம்பர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் வைல்ட் லைஃப் வந்து 48A. எப்போ சேர்க்கப்பட்டதுன்னா
42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் சேர்த்தாங்க. 48A சேர்க்குறாங்க. ஆர்டிகல் நம்பர் 48A சேர்க்குறாங்க. எந்த ஆண்டு? 1976 சேர்க்கப்படுது. ஸோ ஆன்சர் பி. 42nd Constitutional Amendment Act 1976. வாட் டஸ் OCI ஸ்டாண்ட் ஃபார் இட்ஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பென்ஷன். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆன்சர் இருந்தால் இருக்குது. ஆப்ஷன் சி, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. தென் கொஸ்டின் நம்பர் 25. வாட் இஸ் தி கிராம் சபா இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா? கிராம சபா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ பிளாக் லெவல் கமிட்டி கிடையாது. ஏ ஜுடிஷியல் ஃபார் அர்பன் பாடி கிடையாது. ஏ டெலிபரேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஆல் எலிஜிபிள் வில்லேஜ் ரெசிடென்ட்ஸ். எஸ், இதுதான் ஆப்ஷன் சி. அப்போ இதில் ஆல் எலிஜிபிள் வில்லேஜ் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னா யார்? ஆல் எலிஜிபிள் வில்லேஜ் ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிறது யார்கிட்டலாம் ஓட்டர் ஐடி இருக்கோ, அந்த பகுதிகளில் யார்கிட்டலாம் ஓட்டர் ஐடி இருக்கோ, வாக்காளர் உரிமம் யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அந்த கிராம சபையுடைய உறுப்பினர்கள். ஸோ ஆப்ஷன் சி. ஃப்ரீ லீகல் எய்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? ஃப்ரீ லீகல் எய்ட் ப்ரியாம்பிளில் இருக்கா? இல்லை. முகவரையில் இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்கா? இல்லை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கா அப்படின்னா இல்லை. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பியில் இருக்குது, வெளிப்படையாகவே இருக்குது. சரி, நான் இன்னொன்றும் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ லீகல் எய்டு அப்படிங்கிறது டிபிஎஸ்பியில் மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ஒரு நேரடியாக இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆன்சர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். ஆனால் ஒருவேளை இங்கே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கொடுக்கல அப்படின்னா இந்த மற்றதில் எது விடையாக இருக்கும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விடையாக இருக்கும். ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்குது. வாழும் உரிமை, தனி மனித சுதந்திரம், வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு சரத்து, ஒரு விதி. அது 21 அப்படிங்கிறது. அந்த விதியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி 40க்கு மேற்பட்ட தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரீ லீகல் எய்டு, அதாவது இலவசமான சட்ட உதவி அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே வருது. ரைட் டு லைஃப், வாழும் உரிமையின் கீழ் வருது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ டிபிஎஸ்பிலையும் ஃப்ரீ லீகல் எய்டு அப்படிங்கிறது இருக்குது. ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமைகள்லையும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 27. வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி இன் இந்தியா? ஸோ நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தோம் இந்த வகுப்புடைய தொடக்கத்தில். நம்ம என்ன பார்த்துருந்தோம், அர்பன் லோக்கல் பாடிஸில் மொத்தம் 8 அமைப்புகள் இருக்குது, அதாவது நகராட்சி அமைப்புகள் மொத்தம் 8 இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ரெகுலேட் லோக்கல் எலெக்ஷன் ஃபார் அ பெட்டர் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓவர்சி மிலிட்ரி ஏரியாஸ் கிடையாது, மிலிட்ரி ஏரியாஸ் பார்க்குறது இதே கிடையாது. அது வந்து கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி தனி அமைப்பு, இது கிடையாது. ஹேண்டில் போர்ட் டவுன்னு தனியாக இருக்குது, போர்ட் டவுன் தனியாக இருக்குது, போர்ட் ஷிப் தனியாக இருக்குது. அதனால் இது வராது, இது மூணுமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், மேனேஜ் டெவலப்பிங் டவுன்ஸ் டியூ டு கெட் அ முனிசிபாலிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு டெவலப்பிங் டவுன், வளர்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன பகுதியை, ஒரு நகரப்பகுதிகளை வந்து நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 28. விச் அமங் த ஃபாலோயிங் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி வக் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025? இந்த வக் போர்டு பார்த்தீங்களா, நான் உங்கள் வகுப்புடைய தொடக்கத்திலே சொன்னேன், தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி நிறைய பாலிட்டி கொஷின் வருதுன்னு. இந்த வக் போர்டு கொஷினே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தடவை கேட்டிருக்கான். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த வக் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 கேட்டிருக்காங்க. மேண்டேட்டிங் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 2 முஸ்லீம் விமென்ஸ் ஆன் வக் போர்டு, இதுதான் கரெக்ட். பிரைவேட்டைசேஷன் ஆஃப் வக் போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, அபாலிஷன் ஆஃப் சென்ட்ரல் வக் கவுன்சில் கிடையாது, எக்ஸம்ஷன் டு வக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் அ லீகல் ஸ்க்ரூட்டினி கிடையாது. இது மூணுமே கிடையாது, இந்த மூணுமே இரலவெண்ட். ஆப்ஷன் ஏ என்ன பண்ணியிருக்காங்க, 2 இஸ்லாமிய பெண்களும் அந்த வக்கு வாரியத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் என்ன பார்த்தோம், இஸ்லாமியர் அல்லாதோரும் அந்த வக்கு வாரியத்தில் இருக்கணும். இப்போ வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா, வக்கு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாம் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவங்களும் அந்த வக்கு வாரியத்தில் இருக்கணுங்கிற திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இஸ்லாமிய பெண்களும் அந்த வக்கு வாரியத்தில் இருக்கணுங்கிற திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 29. வாட் இஸ் த டோட்டல் ஃபுல் டைம் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பர்சனல்ஸ் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இன் இந்தியா? இப்போ தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய மொத்த எண்ணிக்கை, டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேர்பர்சன் +5 மெம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி
சேர்பர்சன் ஒரு அதாவது இப்போ பெரும்பாலும் யாராக இருப்பாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார், அல்லது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருப்பார், இல்லாட்டி இப்போ சர்விங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. இந்த மாதிரி யாராக இருக்கவங்க தான் சேர்பர்சனாக இருக்க முடியும். அது போக ஒரு 5 உறுப்பினர்கள், அதிகபட்சம் 5 உறுப்பினர்கள் இடம்பெறலாம். ஸோ ஆப்ஷன் டி. In March 2025, the Indian Parliament passed the Immigration of Foreigners Bill 2025. Which of the following act was specifically repealed by this legislation? எந்த சட்டத்தை மாற்றி இமிகிரேஷன் அண்ட் ஃபாரின் பில் 2025 அப்படிங்கிறத மார்ச் மாதம் கொண்டு வந்திருக்காங்க கேட்டிருக்காங்க. The Foreign Act 1946. It is a factual question. The Foreigners Act 1946 அப்படிங்கிறத மாற்றி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. Then கேள்வி 31. The power to issue writ for enforcement of fundamental right is vested in the Supreme Court under which article of the Indian Constitution? கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, நீதி பேராணைகள், அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னா அது தொடர்பாக நீதி பேராணைகளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு எந்த சரத்தின் கீழ் அல்லது எந்த விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆர்டிகல் நம்பர் 32. ஆர்டிகல் 32 provides writ jurisdiction for enforcement of fundamental rights. Then question number 32. Lok Adalat proceedings are conciliatory. அதாவது 2 தரப்பினரும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. கான்சிலேட்டரி அப்படிங்கிறது. How are municipal corporation established in the union territories of India? இந்தியாவுடைய யூனிய பிரதேசங்களில் முனிசிபல் கார்பரேஷன் எப்படி நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை ஆக்ட் ஆஃப் அ பார்லிமெண்ட். ஏன்னா யூனிய பிரதேசங்கள் பெரும்பாலும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? பெரும்பாலும் இல்லை, 100% யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? யூனிய பிரதேசங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வச்சுருப்பாங்க. எக்ஸப்ஷன் வந்து புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர். ஏன்னா இந்த 3 இடத்துல மட்டும் யூனிய பிரதேசங்களுக்கு மாநில சட்டமன்றங்கள் உண்டு. ஆனால் அந்த மாநில சட்டமன்றங்கள் இருந்தாலும் பெருவாரியான கட்டுப்பாடு யார் கண்ட்ரோலில் தான் இருக்கும்? பாராளுமன்றத்தின் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். ஸோ பை ஆக்ட் ஆஃப் அண்ட் பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தின் சட்ட ஏற்ற மூலியமாக தான் உங்களால் ஒரு முனிசிபல் கார்பரேஷனை அங்கே வந்து நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், நிறுவ முடியும். கொஸ்டின் நம்பர் 34. Which article of the Constitution of India allowed citizens to reside and settle in any part of the territory of India? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிகல். அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப்கிளாஸ் என்ன சப்கிளாஸ் வரும்? சப்கிளாஸ் டி. ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப்கிளாஸ் டி. சப்கிளாஸ் டி கூட கிடையாது, இட் இஸ் சப்கிளாஸ் இ. டு ரிசைட் அண்ட் செட்டில், இந்திய பகுதிகளில் எந்த பகுதிகளில்னாலும் நீங்கள் வாழ்ந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிறது இ. ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கீழே வரும். ப்ரொடக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் பற்றி பேசுவாங்க. 6 உரிமைகளை பாதுகாப்பது குறித்து பேசுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அடுத்து ரைட் டு ஃபார்ம் அண்ட் ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். ஒரு இடத்துல ஒன்றாக கூட முடியும், ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு இடத்துல ஒன்றாக கூடுவதற்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க 19 கிளாஸ் 1 சப்கிளாஸ் பியில். சப்கிளாஸ் சியில் ஒரு புதிய ஒரு அமைப்பையோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷன், யூனியன் உள்ள கூட்டுறவு சங்கங்களையோ நிறுவுவதற்கு சப்கிளாஸ் சி. டி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கேனாலும் சென்று வருவதற்கான உரிமை. இ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பகுதிகளில் எங்கேனாலும் நீங்கள் வசிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி ஆர்டிகல் 19 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்னும் ஸ்பெசிஃபைடாக கேட்டாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் இ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் அ கிராம் பஞ்சாயத் இன் அ பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா? அவங்களுடைய அடிப்படை வேலை என்ன? கிராம பஞ்சாயத்துடைய அடிப்படை வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. டு சர்வ் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஆஃப் வில்லேஜ் செல்ஃப் கவர்மெண்ட். அவ்வளோதான். நிர்வாக அமைப்பாக அவங்க இருந்து செயல்படணும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பாக அவங்க இருந்து செயல்படணும். டு கண்டக்ட் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் பஞ்சாயத்து ராஜோடைய வேலை கிடையாது. டு ஆக்ட் அஸ் அ ஜுடிஷியல் ஃபோரம், லோக்கல் டிஸ்பியூட் தவிர்த்து வைக்கிறதுக்கு நீதித்துறையாகலாம் செயல்பட மாட்டாங்க. டு மேனேஜ் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அர்பனுக்கும் கிராமப்புறத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. டு சர்வ் அஸ் த எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஆஃப் வில்லேஜ் செல்ஃப் கவர்மெண்ட். தென் கேள்வி 36. வாட் ப்ராம்ப்டட் சேஞ்சஸ் இன் த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட்? கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கு என்ன காரணம் கேட்டிருக்காங்க. என்னென்னா புவர் குவாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன், சரியாக அவங்க செயல்படாத காரணத்தினால தான் கூட்டுறவு சங்கங்களை மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைய வகுப்பில் மறுபடியும் ஒரு 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் பாலிட்டி தொடர்பான கேள்விகளை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.